வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான சப்பாத்தி ரெசிபி. நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சப்பாத்தி எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் சப்பாத்தி. இது சாஃப்டாவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் சப்பாத்தி பண்ண போறோம். 300 கிராம் சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுல மேல் தோலை சீவிட்டு உள்ள விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கு. இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண சுரக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, பொடியா கட் பண்ண 3 பல் பூண்டு, கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். இத நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. சுரக்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால தண்ணி அதிகமா தேவைப்படாது. இந்த மிக்சிங் பவுல்ல 1.25 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். இது கூட அரைச்ச அந்த சுரக்காய் பேஸ்ட். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இந்த கோதுமை மாவுக்கும் நம்ம அரைச்ச அந்த சுரக்காய் விழுதுக்கும் தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த மாவு நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறம் தளர்வா இருந்தா அப்புறமா கொஞ்சமா மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. நம்ம எடுத்த 1.25 கப் மாவே சரியா இருக்கு. மாவும் இந்த அளவுக்கு தளர்வா இருக்கு. இத நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து பரட்டி வச்சு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம மாவை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மேல கொஞ்சமா கோதுமை மாவு தூவிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். ரவுண்டா தேய்ச்சாச்சு. இத நான் இப்ப ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ண போறேன். நீங்க அப்படியே போட்டு எடுக்கிறதுனாலும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பிரஸ் பண்ணி விட்டுட்டு வெளியில உள்ள எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டா கட் பண்ணி நம்ம தேய்ச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இதுல வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பதான் நம்ம சுரக்காவை எல்லாம் பச்சை அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால பச்சை வாசனை தெரியாம நல்லா வெந்து வரும். போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் போல அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மட்டும் லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி இருந்தா நீங்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூட கொஞ்சமே சேர்த்து பண்ணா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். 2 சைடுமே சப்பாத்தி வெந்துருச்சு. ஒரு தடவை பரட்டி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சும்மா சப்பாத்தியை திருப்பி போட்டோம்னா சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான சுரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.